இதுல இருந்து ஆன் 3 2 1 வெல்கம் டு அரமேடா சேனல். அந்த பொண்ணு இந்த வீடியோ பாக்கும்ல பாத்துறோம். நான் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்லையே. அந்த பொண்ணு நாங்க ஷேர் பண்ணிடுவோம். ஸ்கூல்ல வந்து ஒரு ஏ செக்ஷன்ல ஒரு ஹிந்திக்கார பொண்ணு இருந்துச்சு. பிளஸ் ஆர் சொல்லிட்டோம். அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. ஏய் சிவாங்கிட்ட பாணிங்களா? டக்குன்னு ராப் பண்ணிடா. கேண்டீனுக்கு போயிட்டு விறுவிறுன்னு போயிருக்கான். கேண்டீனா அந்த பொண்ணு வந்து அங்க நின்று கேண்டீன் இல்லடா, டிபார்ட்மெண்ட். அது காலேஜுக்குள்ள. இன்னைக்கு என்ன டாபிக்னா பிளஸ் ஆரா மைனஸ் ஆரா. பிளஸ் ஆரானா உங்களுக்கு பெருமையா நடந்த விஷயங்கள், நீங்க கெத்துன்னு நினைச்ச விஷயம், உங்களுக்கு கெத்தா நடந்த மூமெண்ட்ஸ். மைனஸ் ஆரானா சப்பையா சேமா பப்பி சேமா ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கருமாயப்பட்டு நடந்த கேவலமான விஷயங்கள். எவ்வளவு கேவலமானா அவ்வளவு கேவலம் ஆன விஷயங்களை இந்த டாபிக்ல பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா கௌரி மாதிரி. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஆரம்பிச்சிடலாமா? சூர்யா எப்படி சொல்ல வரீங்க சொல்லுங்க. எப்படி முத பிளஸ் ஆரா நீங்க சொல்லுங்க. எப்படியோ பேசுறது கேளுங்கப்பா. சொல்றாங்க. மொமெண்ட்ஸ்ல நமக்கு பொதுவாவே ஒரு ஷையான ஒரு விஷயம் இருக்கும். ஒரு பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்றது, அதுவும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்றோங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அவ்வளவு இன்செக்யூரா இருக்கும். அது ஏன் பிளஸ் ஆரா சொல்றேன் மைனஸ் ஆரா சொல்றேன். அவரை சமைக்க விடுங்க. அப்படி நானும் ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன். ப்ரொபோசல் அங்க காட்டிட்டு இருக்கடா சொல்றா நீ. அப்படி இருக்கும்போதுதான் எல்லாரும் நம்மளை கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. நம்ம என்னதான் அழகான பொண்ணை லவ் பண்றோமோ அந்த பொண்ணை ப்ரொபோசல் பண்ணாமே இருக்குமே. ப்ரொபோஸ் பண்ண எல்லாரும் நம்மளை கலாய்க்கும் போது கொஞ்சம் ஷையா தான் இருந்துச்சு. சொல்றீங்க இவ்வளவு பேர் கலாய்க்கிறது. கேட்கவே இவ்வளவு கேவலமா இருக்கு. அப்பதான் திடீர்னு யாருமே எதிர்பாராத டைம்ல அந்த பொண்ணை ப்ரொபோசல் பண்ணேன். ஆனா முடிவை தெரிஞ்சுக்க விரும்பல. என்ன இருந்தாலும் கன்ஃபர்ஸ் பண்ணிருந்தோமேன்னு சொல்லி காதல சொல்லிட்டேன். நமக்கு அந்த பொண்ணு இந்த வீடியோ பாக்கும்ல. நான் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்லையே. அந்த பொண்ணு ஷேர் பண்ணிடுவோம். வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் வெளிய வீடியோ ரெக்கார்ட். இப்ப என்னன்னா அதுவே நமக்கு ஒரு கெத்தா மாறி போச்சு. என்னடா இவன் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு இப்படி வந்து ப்ரொபோசல் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. அந்த பொண்ணு நோன்னு சொல்லல, எஸ்ன்னு சொல்லல. அது ரெண்டாவது விஷயம். இந்த பதிலே கேட்கலையா? எதுவுமே நீங்க சொல்ல வேணா, நான் சொல்றது சொல்லிட்டு ஓடிடுறேன்ட்டான். ஆமா தெரியல. சரி, இப்போ மைனஸ் ஆரா மைனஸ் ஆரம்பம் நானும் முதல்ல சொல்லிட்டு இருக்கிறேன். அதான் மைனஸ் ஆரா. பொண்ணை ப்ரொபோசல் பண்ணதே பிளஸ் தான். சரி சூப்பர் மேட்ச். வாழ்க்கையில உருப்படியான விஷயம் பண்ணிருக்கா. அடுத்து யாரா சொல்றாங்க? சூர்யா நீ சொன்னீங்க இது யாருக்கு நடந்துருக்கு அப்படின்னு புடிச்சு போறாங்க. நீ நிறைய வச்சிருக்க. சூர்யா வந்து ஒரு கலெக்ஷன் சூர்யா வந்து கலெக்ஷன் ஆஃப் பிளஸ் மைக்ல வேணாங்க. கருதல கதிரனா கேக்குமா மச்சான் நீ பிளஸ் ஆரா மைனஸ் ஆரா. 7வது படிச்சிருப்பேன். சரியா? 7வதுல வீட்டு பக்கத்துல தான் ஸ்கூலு. சரியா? அப்ப ஸ்கூல்ல வந்து ஒரு ஏ செக்ஷன்ல ஒரு ஹிந்திக்கார பொண்ணு இருந்துச்சு. ஹிந்திக்கார பொண்ணு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து அது எப்படின்னா பொண்ணுங்கிட்ட எல்லாம் பெருசா பேசுறது. சரி அந்த பொண்ணை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பசங்கள்ட்ட எல்லாம் ஐடியா கேட்டேன். மச்சான் வீட்டை கண்டுபிடிச்சிருக்கான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 7வது படிக்கவே 4 பேர்த்த கூட்டு போயிட்டு 7வது படிக்கவே பசங்களோட போயிட்டு வீட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். சரி அங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்ட்ட ஐடியா கேட்டேன். அங்க ஒரு ஹிந்தி டியூஷன் இருந்துச்சு.
சரியா? அது ஹிந்தி டியூஷன் சரியா? சரின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். வீட்டுலாம் கேட்டேன் எனக்கு ஹிந்தி மேல இன்ட்ரெஸ்ட். அப்புறம் தான் வீட்டையும் ஒரு நாள் சொல்லிட்டேன் எனக்கு ஹிந்தி மேல இல்ல அந்த பொண்ணு மேலதான் ஹிந்தி. அப்புறம் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் நாள் ஃப்ரெஷ்ஷா போய் உட்காடுறேன், பொண்ணு வரல. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் இந்த பொண்ணு ஹிந்தி தெரியுங்க. எப்படி அந்த ஹிந்தி டியூஷன் வரும்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இருந்தோம்ல, கிரிக்கெட் டீம் செலக்ஷன்லாம் நடந்துச்சு. அதுல வந்து செலக்ட்லாம் ஆயிட்டேன். இந்த தலைவன் கூட கூட இருந்தான் சரியா? செலக்ஷன் மேட்ச்ல கூட நம்மள எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. சொல்ல மச்சான் உண்மைதான், சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பிராக்டிஸ் மேட்ச்னா அடையில வரிசையா தண்ணி தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு சான்ஸ் கிடைச்சு அதை நல்லா பண்ணேன். அதுக்கப்புறமும் வரிசையா 3 மேட்ச் டாப். யூனிவர்சிட்டியும் வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு, லோகண்ணன்னு ஒரு அண்ணன் வந்து வரல, மேட்சுக்கு வரல. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்து நான் சீக்கிரமா தான் போயிட்டு நல்லா வார்ம் அப் கேம் அப்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஆட வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆடலாம் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே 4 விக்கெட். அதுதான் என்னுடைய அதுக்கப்புறம் மேட்ச் கூப்பிடல. அதுக்கப்புறம் அந்த சீசன் ஃபுல்லா விளையாண்டேன். 3 மேட்சுக்கு 9 விக்கெட். அதான் பிளஸ் ஆர். வேற யாரா சொல்றீங்களா? வந்து மட்டும் சொல்றீங்க. 10th வந்து நம்ம கோவிட் வந்துச்சா, எக்ஸாம் பக்கத்துல வந்தோனே எனக்கு வந்துச்சா கோவிட் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் வந்தோடனே கோவிட் பக்கத்துல வந்துருச்சுன்னு பப்ளிக் எக்ஸாம் தான் தள்ளி போட்டாங்க. அப்ப எக்ஸாம் வச்சிருந்தாங்கன்னா நான் எங்க ஸ்கூல்ல ஒரு டாப் ரேங்க்ல வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்திருக்கேன். ஆனா வைக்கிற எக்ஸாம் ஸ்கிப் ஆயிடுச்சு. நிஜமாலும் படிச்சேன்டா சரியா? போட்டானுங்க எல்லாம் கம்மியா போட்டானுங்க. 400-300 மார்க்லாம் போட்டாங்க. பக்கத்து ஸ்கூல்ல எல்லாம் ஒருத்தர் படிக்கவே மாட்டான். எவ்வளவு படிச்சவன் படிக்கவே இல்லை. அவனுக்குலாம் 480-70 மார்க். அம்மா அப்பாட்ட சொல்லி சமாளிக்கிறதெல்லாம் நம்மள்ட்ட சொல்றான் பத்தியா? நீ பேசக்கூடாது அப்புறம் 11th வந்து கோவிட் இருந்துச்சு. 12th 1 வருஷம் சரியா? எவெல்லாம் என்னோட மார்க் எடுத்தானா அவனை எல்லாரையும் 12th தாண்டிட்டு சீரியஸா ஸ்கூல் ஃபர்ஸ்ட்ங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட். எந்த ஸ்கூல் தான்? எங்க ஸ்கூல்ல. அதான் பேரு ஊரு நாடு தெரியாத ஸ்கூல். எங்க ஸ்கூல் மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்கூல். சொல்றா இவா சொல்லுவா. இவா சிரிப்பே வராதுன்னு நினைக்கிறேன். இப்ப மட்டும் எடா சும்மா நாங்க சரி, மைனஸ் ஆரா வந்து நீட் எக்ஸாம் தான். நீட் எக்ஸாம் நடந்துச்சு இப்போ ரீசெண்டா. அப்போ வந்து நாராயண அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமில இருந்து என்ன வேலைக்கு எடுத்திருந்தாங்க. என்னன்னா பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான். நீட் எக்ஸாம் வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்களே ஸ்டூடெண்ட்ஸ்னா, அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் வாங்கணும். வாங்கி நான் அகாடமிட்ட கொடுத்தா அவங்க ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி அகாடமி வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு பேரண்ட்ஸ்ட்டு பேசுறதுக்காக அவங்க ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் பேரெல்லாம் வாங்குறதுக்காக என்ன வேலைக்கு அனுப்பிச்சிருக்கேன். போனேன். நாராயண அகாடமி ஒரு பேர். ஃபர்ஸ்ட் போனோடனே ஒரு பொண்ணு அவங்க அம்மா உட்காந்துருந்துச்சு. படிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸ்கியூஸ் மீ, நான் நாராயண அகாடமிலேருந்து வந்திருக்கேன், உங்க பேரும் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணு வந்து என் பேர் அக்ஷயா அப்படின்னு சொல்லிச்சு. அது எழுதிட்டேன். 2வது போறப்ப நாராயணா இன்ஸ்டிடியூட் சொல்றப்பல நான் அக்ஷயா இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்திருக்கேன். கௌதம் லவ் பண்றான் அம்மா. அந்த பொண்ணுக்கு கேட்டு அவங்க அம்மாவுக்கும் கேட்டுருச்சு. 2 பேரும் சிரிக்கிறாங்க. நான் நாராயண இன்ஸ்டிடியூட்ல இருந்து வராங்க. அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு அசிங்கமா போயிடுச்சு அன்னைக்கு. சிவாங்கிட்ட ரேப் ஆனாடா. சிவாங்கி வந்து நீங்க நல்லா தான் பாடுறீங்க, நீங்க ஓனா எதாவது எழுதிருக்கீங்க, அதை நீங்க பாடுங்க அப்படின்னு சொன்னா. இவன் வந்து ஓனா மெலோடி சாங் எழுதி வச்சிருக்கான். டக்குன்னு அந்த மெலோடியை வந்து ரேப்பா பாட அடுத்து என்ன கேட்பாங்கன்னு தெரியாதுடா. அவங்க வந்து நான் போய் பாடிட்டேன். நீங்க ரேப்பரான்னு கேட்டாங்க. ஆமா நான் ரேப்பர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி அது கம்மியா தானே இருப்பாங்க அந்த ஆள்லாம், சரி எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி சிவாங்கி டக்குன்னு சரி நீங்க ஓனர் எதுனா சாங் ஏதாச்சும் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஏன்னா ரேப்பை ஒரு சாங் எழுதினதில்லை, ஏதோ 2 லைன் வந்துட்டு மெலோடி எழுதி வச்சிருந்தேன். அதை பாட சொன்னாங்களா, நான் வந்துட்டு என்ன லைன்றது தெரியல. ஆனா மெலோடியா ஏதோ ஸ்பீடா பாட அந்த 2 லைன் மட்டும் திரும்பி பாடிட்டே இருந்தேன்னா, சரிப்பா நீங்க போயிட்டே வாங்க நான் கால் பண்றோம். வரவே மாட்டேன். அடுத்த வந்துட்டு எனக்கு அடுத்து இவன் இல்ல, இவன் போயிட்டு 10 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்துட்டு வரான். நான் உள்ள போனாடி தனே தன நானே தானா இவன் நான் அப்படி வெளியே வந்துட்டு இப்படி திரும்பல, இப்படி என்னடா எதனா போடா பாடிடும் அப்படின்னு பாடிட்டு வந்துட்டானா அப்படி நடுவுல மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சொல்ல நிறுத்துறேன் நான் வரேன் அப்படின்னு. கமான் ஜீவா, ஜீவா கமான். ஏய் நீ ப்ரொபோஸ் பண்ண நான் அதை சொல்றேன். இப்போ வந்து எப்படி சொல்றேன் இல்ல டோட்டல் ஸ்டோரி பேரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பேர்ல யூஸ் பண்ணுவோம். பேர்ல யூஸ் பண்ணலாம், ஸ்டோரி ஃபுல்லா சொல்லுவாங்க. உனக்கு பாதி ஸ்டோரி தான் தெரியும். அந்த கிறிஸ்டின் போல இப்போ வந்து என்னன்னா ஸ்டோரி ஃபுல்லா தெரியும். அவளுக்கே தெரியல வெளியே பார்த்தா. என்னன்னா இப்போ வந்து நானு நீயே ஜீவா எல்லாம் ரூம்மேட்னு வச்சுக்க, சரியா? பிரேமம் தெரியும். அப்ப டேய் இவன் பாதி மட்டும் சொல்றான். சரியா? அதாவது இப்ப வந்து நான் வந்து ஜீவாட்ட சேலஞ்ச் விடுறேன். ஜீவா வந்து என்கிட்ட சொல்றான், டேய் இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஏதாவது பண்ணணும். சரி பண்ண முடியாது. ஏதாவது பண்ண மீன்ஸ் ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். சரி ஏதாச்சும் பண்ணணும். அந்த சரி பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன், நீ மட்டும் ஆம்பளையா இருந்தா சொல்லிரு மச்சான், 10,000 ரூபாய் உனக்கு தந்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவன் வந்து அதை வந்து மோட்டிவேஷனா எடுக்கல, சரி நம்மளுக்கு அந்த பொண்ணு கிடைக்குமோ கிடைக்காதோ அடுத்த நாளே எடுத்திருக்கான். கேண்டீனுக்கு போயிட்டு விறுவிறுன்னு போயிருக்கான். அந்த பொண்ணு வந்து அங்க நின்று அது காலேஜுக்குள்ள தெரியுமா இல்லையா? அவனே சொல்லு. தங்கச்சி மாதிரி அவனே சொல்லிட்டானே. அந்த காலேஜுக்குள்ள ஒரு இடம், அதுக்கு முன்னாடி அவரை நான் பார்த்ததே இல்ல, யாருமே தெரியாது. பேரு ஒரே ஒரு போட்டோ தெரியும். அதுக்கு முன்னாடி நாள் அவன் டிராயிங்க அது முன்னாடி நாள் வந்து அது முன்னாடி நாள் வந்து அதுக்கு முன்னாடி நாள் ரிவீல் பண்றாங்க. சொல்றேன்டா போட்டோ வந்து டிராயிங் சொல்றேன், பார்த்த டிராயிங் தான் சொல்றேன். நீ மட்டும் அந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நாள் வந்து அந்த பையன் இந்தாண்டா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டான் போட்டோ காமிச்சு. நான் அடுத்த நாள் காலையில போயிட்டு, காலையிலயா ஈவினிங் தான் ப்ரொபோஸ் பண்ண போயிட்டு டைரக்டா டிபார்ட்மெண்ட் முன்னாடி அதெல்லாம் ப்ரொபோஸ் எடுத்துக்காதீங்க, நேரா போன டிபார்ட்மெண்ட் அந்த பொண்ணு நின்று இருந்துச்சு, டிபார்ட்மெண்ட் ஆப்போசிட்லயே நின்று இருந்துச்சு. நான் நேரா போயிட்டு நீதான் நீயே சொல்றீங்க. நீதானே அந்த பொண்ணுன்னு கேட்டு அவன் தானே உண்மையா லவ் பண்ண. அவன் தானே உண்மையா லவ் பண்ண.